காமன் சிம்பிளி சேனலுடைய அன்போடு வரவேற்கிறது. இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் தமிழ் ஆக்டர்ஸ் வந்து எந்தெந்த படத்தெல்லாம் முக்கியமாக ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த படத்தோட ஏற்கனவே வந்து பார்ட் 1 வந்து ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கோம். அது பார்க்கலன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த இதில் வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். மொதல் படம் வந்து கரிகாலன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜியான் விக்ரமோட ஆக்டிங்கில் வர வேண்டிய படம். இந்த படம் வந்து பொன்னியின் செல்வனோட அவரோட கெரியர்லேயே வந்து முக்கியமான படமாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது ஒரு படம் ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம தனுஷோட ஆக்டிங்கில் செல்வராகவன் வந்து இருக்கிற டாக்டர்னு ஒரு படம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நடக்கலை. அடுத்து வந்து நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் நம்மளோட தனுஷ் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்கோம். தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒரு படத்தை வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து பொருளாதார டைம் லைனில் வந்து எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே ரிலீஸ் ஆனாலும் படம் வந்து அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இந்த இதில் நம்ம வந்து சிம்பு இது பார்க்க போகிறோம். சிம்புவோட ஆக்டிங்கில் நம்ம விஜய் சூர்யாவோட ஆக்ட் பண்ண ஆஸ் முனியை வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக நம்மளோட சிம்ரன் வந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பாக அசின் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கோல் நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துக்கும் ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணிச்சு. ஆனால் இந்த படமும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிலம்பரசனும் அதே மாதிரி நம்ம கௌதம் வாசுதேவன் மேனனும் வந்து இணைஞ்சு இயக்குன அதையும் நீராடும் சூரியன் படத்தையும் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து வென்று தெரிந்தது காடு படத்தை வந்து இயக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு லவ் சப்ஜெக்டாக இருந்திருக்க வேண்டியது. ஆனால் இந்த படம் வந்து ஸ்கிரிப்டே வந்து மாறி வென்று தெரிந்தது காடுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து படம் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த படமும் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாட்ச்மேன் அடைகிற மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த படத்தில் எந்த படத்தை வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க, எது ட்ராப் ஆயிருந்தது வருத்தப்படுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.